தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். உளவுத்துறை அறிக்கை சோகத்தில் ஆழ்ந்தார் முதலமைச்சர் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். உளவுத்துறை அறிக்கை சோகத்தில் ஆழ்ந்தார் முதலமைச்சர் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் இவர் மே 10ஆம் தேதி முதலமைச்சராக பொறுப்பேற்றார். தமிழக வெற்றி கழகம் 108 தொகுதிகளில் வெற்றி பெறும் என்று யாருமே நினைத்து பார்க்கவில்லை. மாயஜாலம் நிகழ்த்தி ரீல்ஸ் போட்டு ரீல் விட்டு குழந்தைகளை வைத்து ஏமாற்றி ஆட்சியை பிடித்துள்ளார் விஜய். பொதுமக்கள் தங்களுடைய தொகுதிகளில் வேட்பாளர்களை பார்க்காமல் விஜய்க்காக வாக்களித்தார்கள். ஆனால் தற்பொழுது விஜய் மீது மக்களுக்கு நம்பிக்கை கிடையாது. பொதுமக்களுடைய நம்பிக்கையை விஜய் இழந்து விட்டார். ஆட்சி மாறியுள்ளது, ஆனால் காட்சிகள் மாறவில்லை. திமுக ஆட்சி அவலங்கள் அப்படியே தொடர்கின்றன. திமுக ஆட்சியில் நடைபெற்ற பாலியல் பிரச்சனைகள், கஞ்சா விற்பனை, கள்ளச்சாராய விற்பனை, போதைப் பொருள் விற்பனை, சட்டம் ஒழுங்கு ஆகியவை அப்படியே தொடர்கின்றன. கனிம வள கொள்ளை தொடர்கின்றது. ஆற்று மணல் கொள்ளை தொடர்கிறது. ஆளுங்கட்சியினரின் அட்டகாசம் தொடர்கின்றது. ஆக பொதுமக்கள் தற்பொழுது விஜய் மீது நம்பிக்கை இழந்து விட்டனர். வருகிற பிப்ரவரி மாதம் உள்ளாட்சி தேர்தல் நடத்த வேண்டும். ஆனால் பிப்ரவரி மாதம் உள்ளாட்சி தேர்தல் நடத்தினால் அப்படியே 90% தொகுதிகளை வெற்றி பெறலாம் என்று விஜய் கணக்கு போட்டிருந்தார். ஆனால் உளவுத்துறை அறிக்கை தற்பொழுது உள்ளாட்சி தேர்தல் நடத்தினால் தமிழக வெற்றி கழகம் படுதோல்வி அடையும் என்று கூறியுள்ளதாக கூறப்படுகிறது. இது ஜோசப் விஜய்க்கு சோகத்தை கொடுத்துள்ளது. தற்போது உள்ளாட்சி தேர்தல் நடத்தினால் தமிழக வெற்றி கழகம் படுதோல்வி அடையும் என்று உளவுத்துறை அறிக்கை கூறியுள்ளதாக கூறப்படுகிறது.